மது போதையில் காவலரை தாக்கிய அந்த ஆசாமியுடைய அட்ராசிட்டிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் கிருஷ்ணகிரியிலிருந்து நமக்கு இணைப்பில். கிருஷ்ணகிரி பாஸ்கர், இப்ப இந்த சம்பவம் தொடர்பான உங்களது விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். குறிப்பா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேருந்து நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் மது போதையில இருசக்கர வாகனத்தில் பெண்கள் முன்னால வீலிங் செய்வதும் அவர்களிடம் ரகளை செய்வதுமாக வந்த புகாரை தொடர்ந்து பர்கூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் திருவேல் முருகன் மற்றும் காவலர் ஒருவரும் மது போதையில் இருந்த நபரை மடக்கி பிடித்து அவரை அவரது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்பொழுது மகளிர் காவல் நிலையம் எதிரே அவர்கள் வந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் இருந்து அதாவது தப்பி ஓட முயன்ற மது போதை இளைஞரை தடுக்க முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் திருவேல் முருகனை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா மது போதையில் இருந்த அந்த நபர் அடிக்க முயன்ற முற்பட்டதும் அவரது சட்டையை பிடித்து இழுத்து ஆபாசமாக பேசியதோடு மட்டுமல்லாமல் தடுக்க முற்பட்ட காவலர்களையும் தள்ளிவிட்டார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்ட காவலரை மது போதை இளைஞர் தாக்கியுள்ளது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த மது போதை இளைஞர் பரூர் நகர் பகுதியைச் சேர்ந்த அதாவது வல்லரசு என்பதும் இவர் அந்த பகுதியில் திமுக கவுன்சிலரின் அக்கால் மகன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரை பர்கூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர் குடிபோதையில் இருந்த காரணத்தினால் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மது போதை சோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது அவர் பர்கூர் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு பின்பு மேல் விசாரணை செய்வதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். அண்மை விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.